இதுல எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதுல பண்ணணும் ஓகே. அப்படின்ட்டு. ஆல்ரெடி வந்து ஃபேமிலி எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆடு வந்து தரையில தான் விட்டு வளர்த்துட்டு இருந்தோங்க. இப்போ வந்து ரீசெண்டா நான் வந்து சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பரன் போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். தீவன தொட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் லைன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளே இருக்க மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம குட்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 14 கிலோல நம்ம எடுத்தோங்க. இப்போ நம்ம சேல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 30, 32, 35 இந்த ரேஞ்சில் இருக்கு குட்டியோட வெயிட்டிங்லாம். குட்டிக்கு 100 கிராம் விதமாக கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 2% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபீடுக்கு. பலதானிய மிக்ஸ் இருக்கும், எல்லா வகையான பொட்டும் இருக்கும், அவங்களுக்கு புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, எல்லா வெரைட்டிஸுமே அதில் இருக்கும். ப்ராஃபிட் இருக்குதான், பட் வந்து உங்களுக்கு செட்டோட காஸ்ட் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுக்கு வரும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதனோட செட்டோட காஸ்ட் ஒரு 2 lakhs பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 1 year டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம செட்டுக்கு போட்ட காசு நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம 50 குட்டி இறக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு 100 குட்டி நம்ம பண்ண போகிறோம். ஒரு 100 days நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் ஒரு 100 குட்டி இறக்கலான்ட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பறவை யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க முருகேஷ். 100க்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் பற்றி நிறைய காணொலிகள் வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ, அதுவும் என்னோட ஃப்ரெண்டோட ஃபார்ம் தான் விசிட் பண்ண போறோம். இவங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டு பண்ணைக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதுக்குள்ள வந்திருக்காங்க. இதனால இப்படி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 ஒரு பண்ணையை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் பரன்மேல் ஆடு வளர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்திருக்காங்க. ஒரு ஆரம்ப கட்ட பண்ணையாளரை பற்றி நம்ம வீடியோ பண்ணவே இல்லை இது வரைக்கும். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்டு பண்ணையாளரை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். 2026 ஒரு ஆரம்ப கட்ட பண்ணையாளர் பரன்மேல் வளர்ப்பு ஆடுல எவ்வளோ லாபம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்ங்க, வணக்கம். என்னோட பேர் வந்து மைவிலி. நாங்கள் ஈரோடு மாவட்டம் பவானியில் வந்துட்டு நம்ம ஆட்டுப்பண்ணை லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஃபார்மோட பேர் பார்த்தீங்கன்னா மயிலருவி கோட் ஃபார்ம். ஆடு வளர்ப்பு தாண்டி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ் ஏ ஃப்ரெண்டு உங்களை முன்னாலே தெரியும், அதனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் இருந்தீங்க, ஒரு நல்ல ஜாபு, நல்ல வெல் சேலரியில் இருந்துட்டு நம்ம ஏன் ஆட்டு பண்ணைக்காக வந்திருக்கிறோம்? இதுல எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதுல பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. ஆல்ரெடி வந்து ஃபேமிலி எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. அப்புறம் நான் சொல்லி சொல்லி புரிய வச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்போ நம்ம 50 குட்டி இறக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு 100 குட்டி நம்ம பண்ண போறோம். ஒரு 100 days நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் ஒரு 100 குட்டி இறக்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு வீட்டில் வந்து இப்போ சப்போர்ட் பண்றாங்க. அப்போ கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு எனக்கு. நாட்டு செம்மறி ஆடுகள் வளர்த்திட்டு இருக்கிறோம். நம்ம எந்த முறையில வளர்த்திட்டு இருக்கிறோம், எவ்வளவு குட்டிகள் வச்சிருக்கிறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆடு வந்து தரையில தான் விட்டு வளர்த்துட்டு இருந்தோங்க. ஓகே. நம்ம ஒரு 20 years அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டா நான் வந்து சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பரன் போட்டு இது பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம 50 குட்டி எடுத்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பண்ணிட்டு இருக்கோம் இது. ஓகே. இப்போ ஆடு வளர்ப்புன்னு பார்த்தா நிறைய வெரைட்டிகள்லாம் இருக்கு. செம்மறி இருக்கு, வெள்ளாடு இருக்கு, வெள்ளாடுகளே இந்த சோஜித் இந்த மாதிரி வெள்ளி மாநிலங்களோட பிரீட் எல்லாம் இருக்கு. நம்ம ஏன் செம்மறிக்கு வந்திருக்கிறோம்? இது நம்ம லோக்கல்ல வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு பெஸ்டா இருக்கு சேலுக்கு. அதனால வந்துட்டு இது நம்ம இது பண்ணிருக்கோங்க. நம்ம ஏரியாக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பரன் போட்டுருக்கோம். இந்த 50 ஆட்டுக்கு எவ்வளவு சைஸ்ல இந்த பரன் போட்டுருக்கோம்? நம்மளது வந்து செட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 20க்கு 20ங்க. அதுல பாத்தீங்கன்னா மேல வந்து ஆல்ரெடி இருந்தது செட்டு, நம்மளுக்கு இருந்துங்காட்டியுமே நம்ம சரி அதிலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சுங்க. இப்போ செட்டுக்கு காஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 2 lakhs கிட்ட செலவாயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரீப்பர் வந்து வாகையில் போட்டிருக்கோம் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். தீவன தொட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. ஓகே. டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூரை செட் எல்லாமே 2 lakhs ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க. ஃபுல்லாகவே நம்ம எல்லாம் ஸ்டீலில் கொஞ்சம் பண்ணியிருக்கனால 2 lakhs கிட்ட ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நம்ம வாட்டர் லைன் எல்லாமே உள்ளே இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் 2 lakhs கிட்ட செலவு. இப்போ வந்து 50 குட்டி நம்ம ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பண்றோம் இல்லையா, பரன்ல பண்றோம். இது குவான்டிட்டி இன்னும் அதிகப்படுத்திக்கலாங்களா எப்படிங்க? எதனால நம்ம 50 சூஸ் பண்ணோம்? இல்ல, நம்மளது இடம் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குங்காட்டியும் இப்போதுக்கு 50 குட்டி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேட்ச் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 குட்டி பிளான் பண்ற மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செட் வந்து அந்த ஆப்போசிட்ல கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் போடு பார்க்கும்போது எப்படி ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே. இப்போ இனிஷியலாக நம்ம என்ன ஸ்டேஜில், அதாவது என்ன ஏஜில் என்ன வெயிட்டில் குட்டிகளை வாங்கிட்டு வந்தோம், ஆல்மோஸ்ட் விற்கும் போது எந்த ரேஞ்சுக்கு அதோடைய வெயிட் கெயின் ஆகுங்க?
இப்போ நம்ம குட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 14-15 கிலோவில் நம்ம எடுத்தோங்க. ஓகே. இப்போ நம்ம சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 30, 32, 35க்குள்ளே இந்த ரேஞ்சில் இருக்க குட்டியோட வெயிட்டுங்களாம். இப்போ 100 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சேலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. குட்டி வந்து 12 to 15 கிலோவில் வாங்கணும். இப்போ 30 to 35 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இதுக்கிடையில் நம்ம என்னென்ன ஃபீடெல்லாம் கொடுக்குறோம் இந்த வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக? நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்பிடி ஃபீட்னு எடுத்துகிட்டு இருக்கோம். பலதானியம் ஃபீட் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டும் அந்த ஃபீட் நம்ம கொடுக்குறோம். மதியத்துக்கு மட்டும் நம்ம கடலப்பொடி கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம வந்து க்ரீன் ஃபீட் எதுவுமே நம்ம போகிறதில்ல. நம்ம ட்ரை ஃபீட் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மினரல் மிக்ஸு, அப்புறம் லிவர் டானிக்கு இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எவ்ரிடே பண்ணிகிட்ருக்கோம். அது ஓகே. இந்த பலதானிய மிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம குட்டி எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது கொடுப்போங்களா? இல்லை, அப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறது தான். நம்ம 100 கிராம் குட்டிக்கு 100 கிராம் விதமாக கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 2% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஃபீடுக்கு. காலையில் நைட்டு வந்து அந்த பலதானியம் கொடுத்துட்ருக்கோம். மதியம் மட்டும் கடலப்பொடி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ட்ரையில் பார்த்தீங்கன்னா இந்த பலதானியங்கள் கொடுக்குறோம். அதில் என்னென்ன தானியங்கள்லாம் மிக்ஸ் ஆகிருக்குங்க? அதில் பார்த்தீங்கன்னா பலதானிய மிக்ஸ் இருக்கும், எல்லா வகையான பொட்டும் இருக்கும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, எல்லா வெரைட்டிஸுமே அதில் இருக்கும். இப்போ வந்து நம்ம தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறோங்களா, இல்லை ஒரே இதாக வாங்கிக்கிறோம்? இல்லை, நம்ம இப்போ வந்துட்டு நம்ம இதாக தான் ஒட்டுக்கா வந்து பை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து நம்மளே ஓனாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பலதானியங்கள் ப்ளஸ் ட்ரை ஃபீடு கலக்குடி இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். க்ரீன் ஃபீடு ஏன் நம்ம கொடுக்குறது இல்லைங்க? க்ரீன் ஃபீட் கொடுக்கலாம். பட் ஆனால் க்ரீன் ஃபீடில் வந்து அதிகமாக வெயிட் கெயின் இருக்காது அப்படின்றனால நம்ம வந்து ட்ரை ஃபீடுக்கே நம்ம ஃபுல்லாக போயிட்டோம். ட்ரை ஃபீடில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை நம்ம வந்து தரையில் வளர்த்திட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு 50 குட்டிகள் வந்து பரன் போட்டு வளர்த்துறோம். முக்கியமாக இந்த நோய் மேலாண்மை வந்து ஆடு வளர்ப்பில் மற்ற ஃபார்மிங் கம்பேர் பண்ணும்போது ஆடு வளர்ப்பில் நம்ம நல்லாவே நுண்ணிப்பாக கவனிக்கணும். நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்து ஸ்பெஷலாகவே நம்ம கவனிக்க செய்யணும். இப்போ ஒரு ஆடு வந்து ஃபீடு எடுக்குதா பண்ணுதா எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஃபீடு கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டோம்னா அது பார்க்க முடியாது. இப்போ ஒரு ஆடு ஏதோ டல்லாக இருக்குது பண்ணுதுன்னா அது உடனே நம்ம கவனித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துடணும். அது நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அப்படி நம்மளுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. மெடிசன்ஸ் அப்படின்னு வரும்போது வேக்சினேஷன்லாம் நம்ம பண்ணுறோங்களா எப்படிங்க? நம்ம ப்ராப்பராக வேக்சினேஷன்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு வாங்கி ஒரு 15 டேஸில் நம்ம பிபிஆர்லாம் கொடுத்துட்டோம். ஓகே. அப்புறம் குடல் புழு அதுக்கும் நம்ம டானிக்காக போகாமல் அதுக்கும் நம்ம இன்ஜெக்ஷன் பேஸாகவே நம்ம போயிட்டோம். ஆடு மட்டும் இல்லாமல் கோழிகளும் வளர்த்துற மாதிரி தெரியுதுங்க. அது எப்படி நம்ம வீட்டு யூசேஜுக்கு மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை அதுவும் சேல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை, நம்ம வீட்டு யூசேஜுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா ஆடோட வேஸ்ட் எல்லாம் இருக்கு, அதனால அது கலைக்கிறதுக்காக வேண்டி நம்ம கோழி நம்ம இதுக்குள்ள விட்டுருக்கோங்க. ஓகே. ஃபீடு செலவு கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாகும். ஓகே ஓகே. இது எல்லாமே வந்து பெருவிடைங்களா, எந்த மாதிரி கோழிகள்? எல்லாமே நம்ம பெருவிடை தான் வச்சிருக்கோங்க. ஓகே. ஒரு சிலது சோனாலி இருக்கு, அது வந்து சரி எக் பர்பஸ்க்காக அதை வச்சிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம நிறைய ஃபார்ம் நான் போய் விசிட் பண்ணியிருக்கேன், வீடியோ பண்ணியிருக்கோம், ஃபார்ம் பற்றி நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அதாவது ஃபீட்ஸ் நம்ம கொடுக்குற போகிறோம் இல்லையா ஆடுகளுக்கு, அதுக்கு அந்த ட்ரே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. இது எப்படி ஐடியா வந்தது, இது எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? நம்மளது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பண்ண வச்சுருக்கோங்க. ஓகே. எனக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிரும். ஆடு ஃபீடு போடும்போது அது எகிரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிரும். அதனால இந்த ட்ரம்மு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடையாது. அது கால் விட்டாலும் என்ன பண்ணாலும் ஃபீட் வேஸ்ட் ஆகாது, உடையாது. அதனால நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகே. எல்லாம் ஃபீடு பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருப்பாங்க, நம்ம வந்து வெளியே வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஓகே. இது ஏன் நம்ம வெளியே வச்சிருக்கோம்னா போடுறதுக்கு பண்றதுக்குலாம் கொஞ்சம் ஏதுவா இருக்கும் அப்படின்றதுனால வெளியே நான் வச்சிருக்கேன். ஓகே. உள்ள போகவே தேவையில்லை. உள்ள போகவே தேவையில்லை. அங்க தனியா வந்து நான் உள்ள பைப்லைன் கொடுத்து அதுக்கும் தனியா பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. அது நம்ம எதுக்குமே வந்து குட்டியை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, நம்ம உள்ளே போகவே தேவையில்ல. நம்ம பைப்பு கேட் வால் நிக்கணும்னா தண்ணியெல்லாம் உள்ள விழுந்துரும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம குட்டியை எதுக்குமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, நம்ம வெளியே இருந்து எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணலாம்னு இது நான் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் டைப் தானுங்க? ஆமாம், இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு குட்டிக்கு தகுந்த மாதிரி சின்ன குட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்கி மாட்டினீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்கும்போது தீவனம் கீழே சிந்துற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இறக்கி மாட்டிக்கலாம். அதனால நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேங்க. ஓகே, நல்ல ஐடியா, நல்ல இன்னோவேஷனான ஐடியாவாக இருக்குது. பரவாயில்ல. இப்போ வாட்டருங்கும் போது நீங்கள் அது உள்ளே தான் கொடுத்துருக்கீங்க? வாட்டர் லைன் வந்து உள்ளே நான் கொடுத்துருக்கேன்.
ஓகே. நிறைய ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த தீவன தொட்டிக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரே பைப்பா இருக்கும். நம்ம வந்து இந்த ட்ரம்ஸ் சோஃபைல் ட்ரம்ஸ் யூஸ் பண்றோம். எதனால நம்ம இதுக்கு போனோங்க இப்படி? இது பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகுது. ஒரு ட்ரம் பாத்தீங்கன்னா 250 rupees வருது. அது ரெண்டா நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ட்ரம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுல வந்து ஒரு பாக்ஸுக்கு 3 ஆடு தாராளமா சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஓகே. அதனால வந்து நான் இத ப்ரிஃபர் பண்ணிருக்கேன். சூப்பர். ப்ராஃபிட் இருக்குதான், பட் வந்து உங்களுக்கு செட்டோட காஸ்ட் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுக்கு வரும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதனோட செட்டோட காஸ்ட் ஒரு 2 lakhs பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 1 year டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம செட்டுக்கு போட்ட காசு நம்ம எடுக்க முடியும். அதர்வைஸ் நம்ம குட்டியை வாங்குறது விற்கிறக்கும் அதுல ப்ராஃபிட் இருக்கும். அதுல ப்ராஃபிட் இருக்கு. ஒரு சம் அமௌண்ட் வந்து நம்ம செட்டுக்கு கொடுத்துதான் செட்டுக்காக கொடுத்ததை நம்ம வச்சுக்கணும். ஓகே ஓகே. ஒரு பேசிக்கா நம்ம ஒரு 50 குட்டி எடுத்து வளர்த்தணும். அது செட்டை விட்டுருங்க. அது போக நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அதாவது குட்டி வாங்கும் போது எவ்வளவுக்கு வாங்கணும், விற்கும் போது எந்த ரேஞ்சு விற்கும், அது தீவன செலவு எல்லாமே நம்ம அப்படியே சொல்லுவோம். நம்ம குட்டி எடுத்தது பாத்தீங்கன்னா 3,40,000 நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபீடோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,05,000 கிட்ட ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேல நம்ம வந்து சேல் பண்றது எல்லாமே நமக்கு ஒரு ப்ராஃபிட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 6 lakhs rupees நம்ம சேல் பண்ண போறோம். ஓகே. நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கு கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா டீடைலா சொன்னீங்க. நம்ம ஒரு 50 குட்டிகள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பரன் போட்டு வளர்த்துறோம், எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சுன்னு டீடைலா சொன்னீங்க. நியூலி நம்ம வந்து இந்த ஃபார்மிங்காக வராங்க, அந்த ஆடு மெயின்லி பாத்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்புக்கு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்மளுடைய அட்வைஸ் என்ன மாதிரி இருக்குங்க? ஏன்னா நம்ம வந்து புதிய பண்ணையாளர் அப்படின்னு நம்ம வச்சுக்கல, முன்னாடியே நம்ம தரையில வளர்த்தனாலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பரன் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி புதுசா வரவங்களுக்கு நம்மளோட அட்வைஸ் என்ன மாதிரி இருக்கும்? புதுசாக வரவங்க வெல்கம் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10லேருந்து கூட நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா மேலே 30க்கு மேலே போகும்போது பரன் போட்டு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அது நோய் மேலாண்மை வந்து பண்ணுறதுக்கு அது ஓகேவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க? ஸ்டார்டிங் நீங்கள் 10லேருந்தே வளர்க்கலாம். பட் ஆனால் 10 வளர்த்தாலும் 50 வளர்த்தாலும் ஒரே வேலை தான். அது உங்களோட அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் போடும்போது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பிளஸ் மைனஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இந்த 100 days நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு தான், பட் இருந்தாலும் 100 days நல்லா சக்சஸ்ஃபுல்லா நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா திருப்பியும் இன்னொரு 50 குட்டி சேர்த்து இறக்குனாலும் என்னால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்காட்டி நான் நெக்ஸ்ட் போறேன் ஒரு 100. ஓகே. ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாங்களா, ஒரு 50 குட்டி வச்சுட்டு இதுல லாபம் எடுத்துட்டு அதனால 100 மேபி அப்படியே சொல்லலாம். ஓகே. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பரன் அமைச்சு எவ்வளோ குட்டி இறக்கணும், எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக சொன்னீங்க. நம்ம சேனலுக்கு உங்களுடைய தகவலை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.